ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஜெட்டு போட சொல்லி. அது ஜெட்டுனா இதில் வந்து பேக்கில் போடுறது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நேற்று வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் எல்லோ கலரு வேஸ்ட்டில் போட்டேன். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையா, அதனால இன்னைக்கு உங்களுக்கு அவசியம் இங்கே பாருங்கள். ஜெட்டும் பார்டர் வந்து இந்த மூலையில் வந்து எப்படி திருப்புறோன்றது தான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு அவசியம் அந்த வீடியோ வாங்க இதை பாருங்கள். லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரில அப்படின்னு சொன்னீங்க. அதனால் லைட்டை ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், வேணுன்ற அளவுக்கு மச்சாச்சு. இங்கே பாருங்க, எனக்கு வந்து இதில் மார்க்கிங் கொடுக்கல, அதனால் நானே அளவு வைக்கிறேன் பாருங்கள். பொறுமையாக தெரியும் நினைக்கிறேன். கிட்ட போஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிடு. இங்கே பாருங்கள், லிப்டரும் தூக்கியாச்சா, இப்படி தான் விடுவேன். ஏன்னா நேற்று உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரியல எனக்கு. அதனால தான் இன்றைக்கி இந்த பேக் எனக்கு வந்துச்சு, அதனால் போட்டுடலாம் ஒரு வீடியோவா. இங்கே பாருங்கள், ஜெட் அழகாக வந்துருக்குங்களா, இவ்வளோதான். இப்போ பாருங்கள், பார்டர் வந்து ஃபினிஷிங் வந்து எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். தேவையான அளவுக்கு மடிச்சாச்சு. நீங்கள் வந்து மூலையில் மடிக்கும் போது தான் கேட்டுருந்தீங்க. இது வந்து பெரிய பேகு. இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து ஒரு கொஞ்சம் கேப்பில் நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் இப்படியே தூக்கி சைடில் நிறுத்திக்கணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து இப்படி மடிக்கும்போது சமோசா மாதிரி மடிக்கும். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிட்டா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஃபினிஷிங் அழகாக வந்துச்சுங்களா. அதே தான் இந்த சைடு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தான் கேப், ஒரு 2 புள்ளி கேப்பில் வந்து நிறுத்தி இப்படி சைடில் எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், அப்போ தான் வந்து இதுமாதிரி மடிக்கும்போது வந்து நம்மளுக்கு மடிப்பு வரும் கரெக்டாக. இப்படி இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபினிஷிங் பாருங்கள். இந்த தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பு. ஒரு பேக்கோட அழகாக அந்த பாவல் தான் இருக்குது. ஓகேங்களா. இன்னொரு பாதி ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணேன். இன்னொரு பாதி பாருங்கள், ஃபினிஷிங் எடுக்கிறேன். இதுதான், இதுவும் அதே மாதிரி தான். இதுதான் இந்த மூலையில் மடிக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போவும் மூலையில் தான் வச்சேன் நான். இங்கே தான் இங்கே நிறுத்திக்கணும். இங்கே பார்த்தீங்களா, ஒரு 2 புள்ளி கேப்பில் நிறுத்திட்டு இந்த சைடில் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எட்ஜி இருக்குல்ல, இந்த லாஸ்ட் எடி அந்த இடத்துல வந்து நிறுத்திக்கணும். அப்புறமா வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அதுவே மடியும் பாருங்கள். அந்த மடிப்பு அப்படியே மடிச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபினிஷிங் அது மூளை காமி எப்படி இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுவும் பார்த்துக்குங்க. இதுவும் மெயின் தான். இந்த மாதிரி தெளிவாக பாருங்கள். நான் இங்கே இருக்குங்களா, முடியுதுங்களா, நான் இங்கே நிறுத்திக்குவேன், இந்த ஓரம் வைப்பேன் நீடியில். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நிறுத்திட்டேன்னா இங்கே பாருங்கள், இந்த ஓரம் வச்சாச்சு. ஏன்னா நம்மளுக்கு அந்த மடிப்பு கரெக்டாக பா ஷேப் வந்து உட்காரும். அதுக்கு தான். இங்கே பாருங்கள், உட்காந்துச்சிங்களா. இங்கே பாருங்கள், இப்படி பண்ணும்போதே தெரியுதுங்களா. இது அப்படியே இப்படி மடிச்சு வேண்டியது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுங்க இதை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இந்த சைட் பாவம் கரெக்டாக உட்காந்துருக்குங்களா. இதுதான் ஒரு பேக்கோட ஃபினிஷிங்.